நம்ம கார்டன் வீடியோ பார்க்குறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு கார்டனில் என்னென்ன வச்சுருக்கேன்னு நீங்கள் பார்க்கல. நம்ம வீடியோக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள் மக்களே. வாங்கப்போ கார்டன் வீடியோ பார்க்கலாம். இங்கே பாருங்க, மாடி தோட்டங்க, மாடி தோட்டம் பாருங்கள். இது வந்து வாட்டர் ஆப்பிள் சிவப்பு, கீழே பாருங்கள் ட்ரம்மு பாருங்கள். இந்த ட்ரம்மில் வச்சுருக்குறாங்க, இந்த ட்ரம்மில் தான் வச்சுருக்குறோம். இவ்வளோ எவ்வளோ சுத்தமாக வந்துருச்சு பாருங்க. இன்னொரு வெள்ளா வந்து வாட்டர் ஆப்பிள் வந்து பூ பூத்திருக்கு. பார்த்தா நான் காட்டுறேன் வாங்க. முள்ளு கத்திரிக்காய் ரொம்ப நல்லதுங்க. முள்ளு கத்திரிக்காய் அங்கே நாங்கள் அதெல்லாம் விதைய சேமித்து தேடி தேடி எடுத்துகிட்டு வந்து வச்சோம். ரொம்ப நல்லா இருக்குது, அப்படியே சாப்பாடாட்டம் இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குது பாருங்கள். அடுத்து முள்ளு கத்திரிக்காய் பிடிச்சதுனால நிறையா செடி வச்சுட்டோம். இங்கே பாருங்க, இது ஒரு வகையான கத்திரிக்காய்ங்க. இப்போ தான் வருது பாருங்க, பிஞ்சு வருது பாருங்க. இங்கே வருங்க, இங்கே குட்டி குட்டி காய் இங்கே வருங்க. இந்த பக்கமும் இருக்குது. அடுத்து நிறைய பூ எடுத்துருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு நல்லா பழுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். காய் கிழங்கு பிடிச்சிருச்சின்னு நினைக்கிறேன். இங்கே வருங்க, செடியெல்லாம் கொஞ்சம் பழுக்குது. இது வந்து நம்ம ஒரு வீடியோவில் கூட போட்டிருக்கிறோம். மோர் குழம்புல வெண்டைக்காய், சிகப்பு வெண்டைக்காங்க. பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு? ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இது வருங்க, இதெல்லாம் அதுதான். அடுத்து பாருங்க, இது சாம்பார் கத்திரிக்காய்ங்க. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. எல்லா காயுமே இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்க, நிறையா இருக்குது பாருங்க. சாம்பார் கத்திரிக்காய் இந்த பேக்கில் தாங்க வச்சுருக்குறோம். இங்கே பாருங்க, இந்த அளவு பேக்கில் தான் வச்சுருக்குறோம் நாங்கள் மாடி தோட்டத்தில். இங்கே பாருங்க, இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு கத்திரிக்காய் வந்து 1/2 கிலோ வருமாங்க. நாங்கள் அது வெயிட்டு இழுத்துட்டே வருதா அப்படியேமோ செடியை, அதனால் கம்பை வச்சு, சின்ன கம்பை வச்சு சப்போர்ட் பண்ணி வச்சுருக்குறோம். பாருங்கள் கத்திரிக்காய் பாருங்கள், நல்லா ஒரு கத்திரிக்காய் 1/2 கிலோ வருமாமா. இப்போ இது 4 கிலோ இருக்குது, 1/4 கிலோ இருக்குங்க பாருங்க. இது அதுக்கு இப்போ வந்துட்டுருக்குது. இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்க. க்ரோ பேக்லேயே நான் சுண்டைக்காய் வச்சுருக்கிறேன், 2 செடி வச்சுருக்கிறேன். என் வீட்டுக்கு கரெக்டாக இருக்குங்க. வந்து நல்லா ஒரு 1/4 கிலோ சுண்டைக்காய்க்கு மேலே வரும். இது காய்ச்சன 2 காய். அடுத்து இதுவும் பாருங்க, இந்த கத்திரிக்காய் தான், முள்ளு கத்திரிக்காய் தான். பார்த்தீங்களா சூப்பராக, எனக்கு ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும். அப்படியே மாவாக இருக்குங்க. ப்ளூலேயே நீளமாக இருக்கும். இது காய்க்கட்டுங்க, நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த பாருங்க, இங்கிட்டு ஒன்று இருக்குது பாருங்க. இது அந்த கத்திரிக்காய் தான். இந்த வந்துட்டுருக்குது பாருங்க, இந்த பக்கமும் இருக்குது பாருங்க, பெருசாக இருக்குது. இது பாருங்க, பெருசாக இருக்குது பாருங்க. அது நீளமாக நல்லா ஓரளவில் நல்லா இருக்குதுங்க, காய்க்குது. பெரிய கத்திரிக்காய் தாங்க. இங்கே பாருங்க, இப்போ தான் வந்துட்டுருக்குது. இந்த என்ன வேணுமோ நம்ம மாடி தோட்டத்தில் அழகாக அறுவடை பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்க, மிளகா அழகாக பூவாக எடுத்துருக்குது. இது வந்து இங்கே பாருங்க, பிரண்டை செடி வச்சுருக்குறாங்க. இப்போ தான் பாருங்கள், எல்லாம் மேலே ஏறிட்டு இருக்குது. அங்கெல்லாம் போயிடுச்சு பாருங்க, அங்கே மேலையெல்லாம் படர்ந்துருச்சு. பார்த்தீங்களா, வேணுமுன்னா எப்போயாவது வேணுமுன்னா எடுத்து எல்லாம் ஒடிச்சு வச்சு நாங்கள் துவையில் சட்னி அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். இப்போ தான் வந்துட்டுருக்குது. இது மிளகாய் செடி தான், இது ஒரு மிளகாய் செடி. இங்கே இருக்கு மக்களை, இது வந்து 2 வருஷமாக வச்சுருக்க மக்களை. இந்த மிளகாய் செடி இங்கே இருக்கிறது காய்ச்சிட்ருக்குது, நிறைய கொடுத்துருக்குது. இந்த மிளகாய் நிறைய கொடுத்துருச்சு. மிளகாய் இல்லை அப்படிங்கிற டயத்தில் வந்துருங்க மக்களை. அடுத்து இங்கே வருது, இது கோவக்காய். இந்த டப்பாவில் தான் வச்சுருக்குறோம் பாருங்க, விதையை, அந்த கொடியை பாருங்க, காயாக வந்திருக்குது பாருங்க. இது நிறைய 4-5 தடவை எடுத்து சமைச்சிட்டோம். 1/2 கிலோ வந்துடும் பாருங்க. கொடியை பாருங்க இப்படி போகுது பாருங்க, 1/2 கிலோ வந்துடுமா மக்களை, நல்லா காய்ச்சிரும். இங்கே பாருங்க, இந்த டப்பாவில் வச்சுருக்குறோம். இந்த டப்பாவில் இங்கே பாருங்க எப்படி இருக்கும், அது கொடி சூப்பராக இருக்கும்.
இந்த கோவக்காய் சூப்பர் டேஸ்ட்டு. இது வெள்ளை, இங்கே பாருங்க வந்துருக்குது பாருங்க, பூ வந்துருக்குது பாருங்க பாருங்க மக்களை. அது பூ வரல, அது இன்னி வரல, இது பூ வந்துருச்சு. அடுத்து காய் வரும். நல்ல டேஸ்ட் மக்களை. வாட்டர் ஆப்பிள் வீட் லெமன் மக்களை. இது பாருங்க, நாங்கள் எடுத்து லெமனை ஜூஸ் போட்டு கொடுத்த மாதிரி இதை குடிச்சுக்கிடலாம். நாங்கள் குடிச்சுக்கிடுவோம், நல்லா இருக்கும். இது பாருங்க, காய்களாக நிறைய வந்திருக்குது பாருங்க. செடி சிறுசாக தான் இருக்கும். நான் தான் மக்களே, நான் கஷாயம் வச்சு குடிப்பேன். இந்த முடக்கத்தாங்கீரையில் கஷாயம் வச்சு நான் குடிப்பேன். அப்போ மழை இல்லாத டயத்தில் வெளியில் வராது, காட்டு பகுதிகளில் வராது. அதனால் நம்ம மாடி தோட்டத்தில் போட்டுக்கிட்டால் நமக்கு எப்பயும் கிடைக்கும். ஒரு 10-20 இலை பறித்து நான் கஷாயம் வச்சு குடிச்சுக்கிடுவேன். எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கஷ்டமே இல்லை. முடக்கத்தாங்கீரை இங்கே பாருங்க, அடுத்துல இங்கே பாருங்க, இப்போ தான் வந்துட்டுருக்குது. 2 4 காலிஃப்ளவர் வச்சோம், எலி தோண்டி விட்டுருச்சு 2. அடுத்து இந்த 2 அழகாக வந்துட்டுருக்குது. இது செம்பருத்தி மக்களே. அத்திக்காய் பாருங்க, சூப்பராக வந்துகிட்டே இருக்குது. இது வச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு மக்களே. இந்த அத்திக்காய் செடி வச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. சரி, இதான் நம்ம மாடி தோட்டம் மக்களே. இந்த அளவு இருந்தாலும் போதும். ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்லாம் இதை நாங்கள் வச்சுருக்குறோம். இந்த மாடி தோட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா பாருங்கள், மரமெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. பூ மல்லிகை பூ ரொம்ப கொடுத்துச்சு மக்களே. இப்போ அடுத்து வெட்டி விட்டுருக்குறோம் பாருங்கள். திருநீர் பச்சளை, துளசி எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. கற்பூரவள்ளி, திருநீர் பச்சளை, துளசி செடி நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. அது போக பாருங்க, இங்கே பாருங்க பொன்னாங்கண்ணி கீரை. இங்கே இருக்காரு பொன்னாங்கண்ணி கீரை. சம்மங்கி பூ மக்களே, நல்லா வாசமாக இருக்கும். மாலையில எல்லாம் வச்சு கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த பூ தான் இது வந்துட்டுருக்குது. இது ப்ளூ சங்குப்பூ மக்களே பாருங்க, மொட்டு மாதிரி வருது. இது ப்ளூ சங்குப்பூ. ட்ராகன் போட்டு. இவ்வளோதான் மக்களே.